வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 26/7/2024, அதாவது ஜூலை 26 இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சில இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன வந்துக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் டு என்ஷூர் தேர் எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் மட்டும் இல்லை, நிறைய போஸ்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு டேட்டில் 26 ஜூலை 2024. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட்டு அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24th ஆகஸ்ட் 2024 11:59 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் எப்போனா 28th ஆகஸ்ட் 2024 12 AM 30th ஆகஸ்ட் 2024 11:10 PM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1. ஸோ அதெல்லாம் எப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே 26th அக்டோபர் 9:30 to 12:30. பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர், சப்ஜெக்ட் கோடு, டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்காக அப்படி சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, லா, லைப்ரரி, மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸு, ஸோ நிறைய போஸ்டிங்ஸ் வரும். நமக்கு வந்து என்ன கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், நிறைய கேட்டகரிஸில் வந்து போஸ்டிங் அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 13 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம ஒரு சர்ச் பண்ணி பார்க்கணும் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறத. இதில் 36th ரோல் நம்பர் பார்த்தீங்களா, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் 1972 இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய போஸ்டிங். நம்மளோட பிஃபார்மசி குவாலிஃபிகேஷனுக்குரிய போஸ்டிங். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. இதில் 32, 42, 50 அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். 32 அப்படிங்கிறது என்னென்னா மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் வந்து டெஸ்டினேட் விடோ, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிலையுமே கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஓகேவா? இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் ஜூனியர் அனலிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்கிடெக்ட்ஸு, ரிசர்ச் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட சேர்த்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில். இதில் நம்மளுடைய பிஃபார்மசி குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம எக்ஸாமினேஷன் டிஐ, ஜூனியர் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி போஸ்டிங்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மற்ற எக்ஸாமினேஷனுக்கும் அந்த பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் must possesses a degree in pharmacy or pharmaceutical sciences or medicine with specialization in clinical pharmacology or microbiology from a university or institution recognized by the University Grant Commission for the purpose of its grant. அதாவது யூஜிசி நார்ம்ஸ் படி நம்ம வந்து ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், மெடிசின் இதை முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கலாம், மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கலாம். பொதுவாக ஃபார்மசி ஆக்ட் படி நிறைய குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ டியர் ஃபார்மசி ப்ரொஃபஷனலிஸ்ட், யூ கேன் அப்ளை ஃபார் தி ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 191 பேஜஸ் இருக்குது.
இதில் வந்து ஃபுல்லாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் வீடியோவில் நம்ம அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். அதனால் ஜஸ்ட்டு எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு லாஸ்ட் டேட்டு, எப்போ எக்ஸாமினேஷன் டேட்டு, நம்ம இதை மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அப்கமிங் செஷனில் நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்குரிய இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, அப்புறம் மைக்ரோபயாலஜி ஆர் மெடிசின். இதில் வந்து டிகிரி, ஓகேவா, அப்புறம் வந்து பிஜி டிகிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்கும், அதாவது ஒவ்வொரு பெருசாக நம்ம வந்து அதில் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த போஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்களுக்காக வேண்டி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது என்ன ஷேர் பண்ணிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஜாப் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர். லொகேஷன் தமிழ்நாடு, இந்தியா. டிபார்ட்மெண்ட் எங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன், டிஎன்எம்எஸ்சி, ஆர் தமிழ்நாடு ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், ஓகேவா. அடுத்து ஜாப் டைப் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப், ஓகே. ஸோ ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசியோ இல்லை டிகிரி இன் ஃபார்மசியோ படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சப்ஜெக்ட்லேயே படிச்சிருந்திருப்போம். ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக இந்த கண்டென்ட் நமக்கு சர்ச் பண்ணி பார்க்குற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். இன்ஸ்பெக்டிங் ஃபார்மசிஸ், ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் டு என்ஷுயர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ட்ரக் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகே. அதாவது ஒரு ஃபார்மசி, ஒரு ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ட்ரக் லா, அதில் உள்ள ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அடுத்து மானிட்டரிங் தி குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ட்ரக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ். ட்ரக்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டேக்கிங் லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் வயோலேட்டர்ஸ், ஓகே. அதாவது மருந்து கடத்துதல், இப்போ எக்ஸ்பைரியான டேட்ஸ் மெடிசின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு லீகலாக என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி, பிஃபார்ம் ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், ஓகே. அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். ஏன் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடுல இந்த எலிஜிபிலிட்டி வேணும், ஓகேவா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஸோ அந்த கன்சர்ன் ஸ்டேட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபார்மசி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு, ஓகேவா. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து இன்டர்வியூ இல்லை, அந்த மாதிரி தான் நமக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து இன்னொரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அப்ளைங் ஃபார் திஸ் பொசிஷன் ஆர் வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேசிக் இன்ஃபர்மேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு விளக்கங்கள் நம்மளோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருடைய லைஃப்லையும் நல்லா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாமே இறைவனை பிரார்த்தித்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.